உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தின் கடைசி நாள்களிலே நாம் இருக்கிறோம். இந்த வாரத்தை நாம் புனித வாரம் என்று அழைக்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இது முக்கியமான புனித வாரம். நமக்கு இருக்கின்ற 54 வாரங்களிலே ஒரு வருடத்தில் இந்த வாரம் மட்டும் புனித வாரம், ஒரு முக்கியமான வாரம். ஏனென்றால் இந்த வாரத்திலே நாம் பல நிகழ்வுகளை, நமது மீட்பின் வரலாற்றை நாம் மீண்டும் சிந்திக்கின்ற ஒரு வாரமாக அமைகிறது. எனவே இந்த வாரத்தை நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று குருத்தோலை ஞாயிறோடு இந்த புனித வாரத்தை தொடங்கினோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பாடுகளுக்காகவும் மரணத்திற்காகவும் உயிர்ப்புக்காகவும் அந்த எருசலேம் நகரிலே நுழைந்த அந்த நிகழ்ச்சியை நமது கைகளிலே குருத்தோலைகளை ஏந்தி தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய அந்த எருசலேம் நுழைவை நாம் கொண்டாடினோம். அதனைத் தொடர்ந்து இந்த வாரங்களிலே மிக முக்கியமான நாள்கள் வர இருக்கின்றன. அதிலே பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, சனி இரவு பூசை மற்றும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய உயிர்ப்பு திருவிழா. இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் நமக்கு மிக முக்கியமான நாள்களாக அமைகிறது. இன்று பிரியமானவர்களே, பெரிய வியாழன், அதாவது புனித வியாழன். இந்த இரவு ஒரு மிக முக்கியமான இரவாக இருக்கிறது. இந்த பெரிய வியாழன் நமக்கு ஆண்டவர் தருகின்ற ஒரு மிகப்பெரிய அன்பு, மிகப்பெரிய வரப்பிரசாதம், மிகப்பெரிய அருட்சாதனங்களை நமக்கு வழங்க இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பாருங்கள், இன்றைய நாளிலே நாம் 3 முக்கிய திருவிழாக்களை ஒன்றாக கொண்டாடுகிறோம். 3 முக்கிய திருவிழாக்கள். முதல் விழாவானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை ஏற்படுத்துகின்ற ஒரு திருவிழா. ஏனென்றால் தனது சீடர்களோடு இந்த உணவை, இந்த கடைசி உணவை தம் சீடர்களோடு உண்ணுகிறார். அதிலே அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து, இது என் உடல், இது என் இரத்தம், இதை உண்ணுங்கள், இதை பருகுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார். எனவே நற்கருணையை ஏற்படுத்துகிறார். இந்த நற்கருணை தான் நமது கிறிஸ்துவ வாழ்வின் ஒரு மையமான ஒரு அருட்சாதனமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதனைத் தொடர்ந்து 2வது விழாவாக நாம் கொண்டாடுவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இரவிலே, இந்த வழிபாட்டிலே குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார். பாருங்கள், இயேசு முதன்மையான குரு, அவர்தான் நடுவில் அமர்ந்து தமது 12 சீடர்களோடு அமர்ந்து அந்த உணவின் போது அந்த திருப்பலியை நிறைவேற்றுகிறார். அப்பத்தையும் ரசத்தையும் கையில் ஏந்தி, இதோ என் உடல், இதோ என் இரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை அனைவரும் பருகுங்கள், இதை அனைவரும் உண்ணுங்கள் என்று சொல்லி தன்னுடைய உடலையே நமக்காக கொடுத்து திருப்பலியை நிறைவேற்றி இயேசு முதல் குருவாக அங்கே அமர்ந்திருக்கிறார். எனவே இது குருத்துவத்தை ஏற்படுத்திய ஒரு அற்புதமான நாள். அதனைத் தொடர்ந்து இந்த உணவுக்கு முன்பாக இயேசு ஒரு சிறிய நிகழ்வை நடத்தியிருப்பார். அதாவது இதே நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டிருப்பது போல ஆண்டவர் தம் சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். பாதங்களை கழுவுதல், பாதங்களை கழுவி அவர்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள். மற்றவர்களை அன்பு செய்வது ஏதோ சாதாரணமான விஷயம், ஏதோ அப்படி எல்லோரையும் போல மற்றவர்களைப் போல அன்பு செய்வது அல்லாமல், நான் உங்களை அன்பு செய்தது போல, அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள். இவ்வாறாக இந்த 3 திருவிழாக்களை நாம் கொண்டாடுகிறோம். நற்கருணை ஏற்படுத்தியது, குருத்துவத்தை ஏற்படுத்தியது, இயேசு நமக்கு அன்பு கட்டளையை கொடுப்பது. இந்த 3 விழாக்களையும் கொண்டதுதான் இந்த புனித வியாழன், பெரிய வியாழன். அன்புக்குரியவர்களே, இதை நாம் பாஸ்கா திருவிழா என்று அழைக்கிறோம்.
இந்த பாஸ்கா திருவிழாவுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. நாம் ஏற்கனவே இந்த முதல் வாசகத்திலே இன்று கேட்டது போல அந்த ஆதி ஆகமத்தில் தொடக்க நூல்களிலே நாம் பார்க்கிறோம், அந்த பழைய ஏற்பாட்டிலே யூதர்கள் எப்படி இந்த திருவிழாவை கொண்டாடினார்கள், அவர்களுக்கு எப்படி இந்த விழா முதலாவதாக வந்தது என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அவர்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை விடுவித்து மோசேயின் கையின் வழியாக அவர்களை விடுவிக்கின்ற அந்த இரவு, ஆண்டவர் அவர்களை அந்த எகிப்திலிருந்து இந்த இரவிலே தான் அவர்களை விடுவித்து வருகிறார். பாஸ்கா திருவிழா, பாஸ்கா திருவிழா. அப்பொழுது ஆண்டவருடைய பாஸ்கா என்று நாம் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவருடைய பாஸ்கா. ஆண்டவருடைய பாஸ்கா என்னவாக இருக்கிறது? அந்த எகிப்தியர்களுடைய வீதிகளிலே கடந்து செல்லுதல், அப்படியே நடந்து அவர்களை கடந்து போதல். அப்படி கடந்து போகின்ற பொழுது அவர் ஒன்றை பார்த்து கொண்டே போகிறார். என்ன பார்த்துக்கிட்டு போகிறார்? இந்த யூதர்களுடைய வீடுகளின் கதவு நிலைப்பாடுகளிலே அந்த இரத்தத்தின் ஆட்டுக்கிடாயினுடைய இரத்தத்தை பார்த்து கொண்டே போகிறார். எங்கள் வீடுகளெல்லாம் அந்த இரத்தம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் காப்பாற்றப்படுகிறார்கள். எந்த வீடுகளெல்லாம் இரத்தம் இல்லையோ, அதாவது அந்த எகிப்தியர்களுடைய வீடுகளின் தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். இவ்வாறாக அந்த இரவிலே இந்த இஸ்ராயல் மக்கள் ஆண்டவர் கற்பித்தபடி அந்த உணவை உண்டு, அதாவது புளிக்காத அப்பம், கசப்பான கீரை, 1 வயதுக்கு உட்பட்ட ஆட்டுக்கிடாய் மாமிசம், அந்த உணவை உண்டுவிட்டு அவர்கள் உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்ப வேண்டும். ஏனென்றால் இந்த இரவில் ஆண்டவர் அந்த இடத்திலே கடந்து போகிறார். இதுதான் ஆண்டவருடைய பாஸ்கா, கடந்து செல்லுதல். ஆண்டவர் ஒரு இடத்திலிருந்து நம்மை கடக்கிறார், அதாவது அவர் கடந்து சென்று நம்மை விடுவிக்கிறார், அதாவது அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாழ்வுக்கு நம்மை கடந்து செல்கிறார். எனவே இது ஆண்டவருடைய பாஸ்கா, இது இஸ்ராயல் மக்களுடைய பாஸ்கா. இதை எவ்வாறு உண்ண வேண்டும் என்பதும் நமக்கு பழைய ஏற்பாட்டிலே குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீட்டு குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் ஒன்றாக அமர்ந்து, அனைவரும் ஒன்றாக சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாரும் அமைந்து உட்கார்ந்து என்ன பண்ணணும்னா அந்த புளிக்காத அப்பங்களை செய்து அதை சுட்டு அவர்கள் உண்ண வேண்டும். அதே போல் 1 வயதுக்கு உட்பட்ட ஒரு ஆட்டுக்கிடாயை வெட்டி அவர்கள் அந்த மாமிசத்தை உண்ண வேண்டும். அதனுடைய இரத்தத்தை அவர்களுடைய வீட்டினுடைய கதவு நிலைப்படிகளிலே தடவ வேண்டும். கசப்பான கீரைகளோடு அவர்கள் அந்த மாமிசத்தையும் அந்த அப்பத்தையும் உண்ண வேண்டும். அப்பொழுது அந்த வீட்டில் இருக்கிற வயதிலே சிறிய ஒருவர் அந்த வீட்டில் இருக்கும் பெரியவரை கேட்க வேண்டும், எதற்காக நாம் இந்த உணவை உண்ணுகிறோம் என்று கேட்க வேண்டும். அதற்கு அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர், ஆண்டவர் இந்த இரவிலே நமக்கு விடுதலை அளிக்கிறார், ஆண்டவர் நம்மை இந்த இடத்திலே இந்த அடிமையில் தனத்திலிருந்து நமக்கு விடுதலை வாழ்வு தருகிறார் என்று இந்த நடக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர்களுக்கு கதைகளாக சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கதை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. அந்த முதல் பாஸ்காவிலிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு சென்ற அந்த மக்கள் வீடு திரும்பிய பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த உணவை உண்டார்கள். அந்த நாளன்று குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் இந்த உணவை ஆண்டவர் சொன்னது போல அவர்கள் உண்வது வழக்கமாக இருந்தது. குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மக்கள் அனைவரும், அந்த வீட்டில் வேலை செய்கின்ற அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஒரே குடும்பமாக அந்த உணவை உண்டதுதான் வழக்கமாக இருந்தது. எனவே இது பழைய பாஸ்கா, அதாவது பழைய ஏற்பாட்டு பாஸ்கா. அது இயேசு வாழ்ந்த காலத்தில் வரைக்கும் இருந்தது. இயேசு வாழ்ந்த காலத்திலும் அப்படித்தான் ஒவ்வொரு யூதர்களும் அந்த பாஸ்கா உணவை உண்டார்கள். அதற்காக எருசலேம் கோயிலுக்கு செல்வார்கள். பாஸ்கா விழாவுக்காக அங்கு சென்று ஆலயத்திலே அந்த காணிக்கை பொருட்களை கொடுப்பார்கள். ஆட்டுக்கிடாயை காணிக்கையாக கொடுப்பார்கள். அவர்கள் வெட்டிய பிறகு அதற்கு மாமிசத்தை கொண்டு வந்து சமைத்து குடும்பத்தோடு அமர்ந்து அந்த பாஸ்கா உணவை உண்பது வழக்கம். இது எப்படி கொண்டாட வேண்டும்? குடும்பமாக அமர்ந்து ஒவ்வொரு யூதனும் தன்னுடைய குடும்பத்திலே அமர்ந்து இந்த உணவை உண்ண வேண்டும். ஆனால் இயேசு பாருங்கள், இன்றைய நாளிலே இந்த பாஸ்கா உணவை தனது குடும்பத்தில், இப்போ கேள்வி எங்கே வருதுன்னா, தனது குடும்பம்னா அவர் எங்கே உட்காந்துருக்கணும்? சூசைப்பர் கூட உட்காந்துருக்கணும், யோசேப்பு கூட இருந்திருக்கணும், அம்மா மரியாள் கூட உட்கார்ந்து, இயேசு கூட உட்காந்து, அவர்களுடைய சொந்தக்காரங்களை சேர்ந்து வேணா உட்காந்து அவர்கள் குடும்பமாக ஒன்றிருக்கணும். ஆனால் இத்தனை வருஷமாக அப்படி தான் சாப்பிட்டுருந்துருப்பார். இத்தனை வருஷமாக இயேசுவும் தன்னுடைய குடும்பத்தில் தான் பாஸ்கா விழாவை கொண்டாடி இருப்பார். ஆனால் இந்த கடைசி உணவை தனது புதிய குடும்பத்தோடு கொண்டாடுகிறார்.
புதிய குடும்பம். யார் அந்த புதிய குடும்பம்? இது தன்னுடைய சீடர்களோடு சேர்ந்து, இந்த புதிய குடும்பத்தோடு சேர்ந்து இந்த பாஸ்கா உணவை, கடைசி உணவை உண்ணுகிறார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இந்த பாஸ்கா விழாவிலே இயேசு சற்று மாற்றி அமைக்கிறார். அங்கே கெடா ஒரு ஆட்டுக்குட்டி கறி இல்லை, அங்கே வேறு எதுவும் ரத்தம் இல்லை, வேறு எதுவும் இல்லை. மாறாக இந்த பாஸ்கா விழாவிற்கு, ஆண்டவர் உண்ணுகின்ற இந்த பாஸ்கா விழாவிலே தன்னுடைய உடலை, தன்னையே ஒரு ஆட்டுக்குட்டியாக, தன்னுடைய உடலை மாமிசமாக கொடுக்கிறார். இதுதான் மாமிசம், இதுதான் நீங்கள் உண்ண வேண்டிய ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் உடல், என்னை உண்ணுங்கள் என்று சொல்லி தனது உடலையே உணவாக தருகிறார், தனது இரத்தத்தையே பானமாக தருகிறார். இப்போ இந்த பாஸ்கா விழா நம்ம எங்கிருந்து எங்கே கடத்து செல்கிறது? ஏனென்றால் பழைய பாஸ்கா விழாவிலே எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு இந்த இஸ்ராயல் மக்கள் கடந்து சென்றார்கள். எகிப்திலே ஆண்டவர் வலிமை மிக்க தனது கரத்தோடு அந்த எகிப்து நகரத்திலே அவர் கடந்து சென்றார். ஆனால் இப்பொழுது இயேசு உண்ணுகின்ற இந்த பாஸ்காவிலே என்ன கடந்து செல்கிறது? நம்மை பாவத்திலிருந்து புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது, கடத்தி செல்கிறது. இது ஒரு கடந்து செல்லுதல். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய பாஸ்கா உணவானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது சீடர்களோடு வெகு ஆவலோடு, வெகு ஆசையோடு, நச்சிதிலே தொடக்கத்திலே சொல்வது போல, தன்னுடைய மரணத்தை உணர்ந்தவராய், தான் இன்னும் சற்று நேரத்தில் தந்தையிடம் செல்ல இருக்கின்ற என்பதை உணர்ந்து, தான் விரும்பிய தம் சீடர்களோடு இந்த கடைசி உணவை உண்ண வேண்டும் என்று ஆர்வமாய் உண்ணுகிறார். பாருங்கள், மனதில் எப்படி ஒரு துக்கமாக இருந்திருக்கும். தனது மரணத்தை அறிந்த இயேசு, தனது மரணத்தை நான் எப்படி இறக்கப் போகிறேன் என்று உணர்ந்த இயேசு, அந்த கவலைகளை, துயரங்களை மனதிலே போட்டு வைத்துக்கொண்டு இந்த கடைசி உணவை, நம்ம வீட்டில் பெரியவங்களாம் அப்போல்லாம் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு ஆசீர்வாதம் கொடுக்கணும், அவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன செட்டில் பண்ணணும், உயில் எழுதணும், இந்த வீடு அவனுக்கு, அந்த காடு அவனுக்கு, இந்த சொத்து அவனுக்கு, இப்படிலாம் சொத்து பிரிக்கிறதுல அதெல்லாம் நடக்கும் இல்லையா? அப்படி இயேசு தனது கணக்கை முடிக்க இருக்கிறார். தன்னிடம் இருக்கிறதையெல்லாம் தன்னுடைய சீடர்கள்கிட்ட கொடுத்துட்டு ஒப்படைச்சிக்கிட்டு போயிடணும்னு நினைக்கிறார். அதைத்தான் செய்கிறார். அப்போ கடைசியாக ஒரு படிப்பினை. இவ்வளோ நாள் 3 வருஷம் இந்த சீடர்கள் பின்னாடியே போனாங்க. அங்கே போதிச்சார், இங்கே போதிச்சார், அப்பம் பழுக செய்தார், இறந்தவர்களை உயிர்ப்பித்தார், தொழுநோயாளிகளை குணப்படுத்தினார், பேய் பிடித்தவர்களை குணப்படுத்தினார். இப்படி எல்லா அற்புதங்களையும் பார்த்து ரசித்த இந்த சீடர்களுக்கு இப்போது இயேசு ஒரு புதிய, கடைசியாக ஒரு அற்புதமான பாடத்தை கற்பிக்கிறார். என்னன்னா, அவர்களுடைய பாதங்களை கழுவி, இவ்வளோ நாள் செஞ்சீங்க இல்லையா, இவ்வளோ நாள் நீங்கள் எல்லாம் போனீங்க இல்லையா, 2 பேராக உங்களை அனுப்புனேன், அங்கே போயிட்டு எல்லாம் செஞ்சுட்டு பேய்களையெல்லாம் ஓட்டுதுன்னு சொல்லி மகிழ்ச்சியாக என்னுடைய சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் விட மேலானது என்னென்னா, நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் பாவங்களை கழுவி, ஒருவருக்கொருவர் மன்னித்து, ஒருவருக்கொருவர் பாதங்களை கழுவி வாழ வேண்டும், நீங்கள் ஒவ்வொருவரும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான படிப்பனையை சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, பாதம் கழுவுதல் இஸ்ராயல் மக்களிடையே அது ஒரு யூதர்களால் செய்ய முடியாத ஒரு காரியம். அது அந்த ஊர்களிலே, அவர்கள் குடும்பங்களிலே ஒரு பணியால் தான் செய்ய வேண்டும். அது ஒரு இனத்தவராக இருக்க வேண்டும். ஒரு பணியால் செய்ய வேண்டிய வேலை. அதுவும் அவர்கள் வீடுகளிலே நுழைகின்ற பொழுது கால் அணிகளை, மிதியடிகளை களைந்துவிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது கை கால்களை கழுவிட்டு சுத்தமாக போவாங்க. அப்போ அதுக்கு போகிறதுக்கு, தண்ணி ஊற்றுறதுக்கு, தண்ணி எடுத்து கழுவுறதுக்கு வீட்டுக்கு ஒரு வேலையாள் இருப்பாங்க, அடிமைகள் இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த அடிமைத்தனத்தை, அவர்கள் செய்கின்ற வேலையை இயேசு செய்கிறார். என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா, மேலாடையை கழிந்து விடுகிறார். தன்னுடைய உடுப்பு மேலே போட்டிருக்கிற அங்கியை கழட்டுறார். ஏன்னா யூதர்கள் அவர்களுடைய வழக்கப்படி நீண்ட அங்கியை போட்டிருக்கணும். அதுதான் யூதர்களுக்கு அடையாளம். யூதர்கள்னால் யார் அப்படின்னா, அந்த நீல அங்கி போட்டிருக்கணும், பெரிய துண்டு தோளில் போட்டிருக்கணும், தலையில் இது கட்டியிருக்கணும். இப்படிலாம் ஒரு சில ரூல்ஸு, வழக்கங்கள் இருந்தது. அப்படி இருந்த இயேசு இப்போ அந்த மேலாடையை கலற்றுகிறார். அப்படின்னா என்ன? தன்னுடைய தெய்வீகத்தன்மையிலிருந்து மனித தன்மைக்கு வருகிறார். தன்னுடைய மத நம்பிக்கை, யூதத்தை தூக்கி வெளியே அப்படி வைக்கிறார். வச்சுட்டு இடுப்பில் ஒரு துணியை கட்டுறார். எதுக்குன்னா, தான் ஒரு பணியாளனாக, நான் உங்களுக்கெல்லாம் பணிபுரிய வந்திருக்கிறேன், உங்களை மீட்க வந்திருக்கிறேன், கடவுளால் அனுப்பப்பட்ட மகனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழ்மை நிலைக்கு, தாழ்மை நிலைக்கு வருகிறார்.
வந்து தம்முடைய சீடர்களுடைய பாதங்களை தொட்டு அவர்களை தண்ணீரை விட்டு கழுவுறார். இது ஒரு அடிமை செய்ய வேண்டிய வேலை. இப்படி ஒரு அடிமையாக தன்னை தாழ்த்தி கொள்கிற இயேசு அவர்களுடைய பாதங்களை கழுவி அவர்களுக்கு அந்த அன்பு கட்டளையை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதே போல் இந்த குருத்துவத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த குருத்துவம் இதோ இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை நீங்கள் ஒவ்வொரு நேரமும் செய்யும் பொழுது என்னுடைய மரணத்தையும் என்னுடைய பாடுகளையும் என்னுடைய உயிர்ப்பையும் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அந்த உணவின் வழியாக இந்த குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த புனித வியாழன், இந்த பெரிய வியாழன் நமக்கு மிக முக்கியமான நாளாக அமைகிறது. எனவே இந்த நாளிலே நீங்கள் உங்களுக்கு தெரிந்த குருக்களை பார்த்தால் உங்கள் அந்த குருக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் ஃபாதர், குருத்துவ பணி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லா குருக்களுக்கும் ஒரு ஃபீஸ்ட், எல்லா குருக்களுக்கும் அவர்களுடைய குருத்துவத்தினுடைய நாள். எனவே உங்களுக்கு தெரிந்த அனைத்து குருக்களுக்கும் நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லலாம். அதே போல் இந்த நற்கரணையை உட்கொள்ளும் பொழுது நாம் தகுந்த முறையிலே நம்மை தயார்படுத்தி நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து பாவ மன்னிப்பு பெற்று இந்த நற்கருணை உட்கொள்வது இன்னும் நல்ல ஒரு சிறப்பாக அமையும். எனவே பிரியமானவர்களே, இந்த மிகப்பெரிய விழாவான இந்த பெரிய விழா சடங்குகளிலே நாம் கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசிரை இன்னும் ஆழமாக பெற்று இன்னும் வருகின்ற நாளை பெரிய வெள்ளி ஆண்டவருடைய பாடுகளிலே நாமும் பங்கு கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.